கர்த்தராகிய தேவனே, நம்மோடு கூட பேசும்படியாக உங்கள் இருதயங்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும். ஆண்டவரே, இந்த தாசன் அல்ல நம்முடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கும்படியாக என் இருதயத்தை நான் திறக்கிறேன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தை நேராக்குங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுடாய் தேவனாய் கர்த்தனை பிள்ளைகளோடு இடைபெற்று இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்து மேன்மைப்படுத்தும்படியா நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை விரும்பின பிள்ளைகளுக்கு இது வாய்ப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாதபடிதான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆசீர்வாதம் வருமா, வராதா, எப்போ வரும், என் பிள்ளையினுடைய வாழ்வு எப்பொழுது ஆசீர்வாதமா மாறும், என்ன நடக்கும், எப்பொழுது எதை நாம் செய்ய போகிறோம், எப்பொழுது என்னென்ன காரியங்களை நாம் நிறைவேற்ற போகிறோம் என்கிறதான பலவிதமான கவலைகள், பலவிதமான பாரங்கள் மனுஷருக்குள்ள வருவதுண்டு. அன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கிற போது அப்படித்தான் ஜனங்கள் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, என்னைக்கையா இது வாழும், என்னைக்கு இது ஆசீர்வாதமாய் மாறும். இதுதான் அன்றைக்கும் அவர்களுக்கு முன்பதாக இருந்த மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகளை குறித்து பெரிய கவலை தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தாங்கள் பெருசா ஏதோ சாதிக்க போறவர்களாக என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச்சுலாம் என்ன இருக்காது, ஒரு குறையும் இருக்க, பயங்கரமா பேசுவாங்க. நாங்க அப்படி வீடு கட்டி, அப்படி கார் வாங்கி, என்னையா நீ கார் வச்சிருக்க, நாங்க வாங்க போறோம் பாருங்க அப்படிம்பாங்க. என்னையா வீட்டுல வாழ்ந்து நாங்க வீடு கட்ட போறோம் பாருங்கம்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு அதை பார்த்த உடனே இங்க என்ன ஆயிரும்னா உதறலாயிரும். அப்படியே பார்ப்பாங்க, ஆஹா, கெட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ உண்டான ஒரு வாய்ப்பும் தெரியல, அதுக்குண்டான ஒரு தகுதி கிடையாது, அதுக்குண்டான எதுவுமே கிடையாது. ஆனா பேச்சு மட்டும் என்னவா இருக்கும், ஓவரா இருக்கும், பயங்கரமா இருக்கும் பேச்சுகளை பார்த்தீங்கன்னா. இவங்களுக்கு சூழ்நிலையை பார்த்தா எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்காது. அப்படிதான் அன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த வசனத்துல அழகா தெளிவாய் சொல்றாரு, முதல்ல வேறுபட்சம், அப்புறம் என்ன செய்யும், பூத்து காய்க்கும், அப்புறம் பூமியை தன்னுடைய பலனினால நிரப்பும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. அதாவது முதலாவது வேறுபற்றணும், அப்புறம் அது பூத்து காய்க்கணும், அப்புறம் பூமியை தன் பலனால நிரப்புகிற நாட்களுக்குள்ளாக அது கடந்து வரணும். அப்ப இந்த வார்த்தை தேவனாகிய கர்த்தராலே கொடுக்கப்படும் போது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, என்ன வேறே பற்றலைன்னு அர்த்தம். வேர் பட்சி அப்படின்னு சொல்றாருன்னு என்ன அர்த்தம், என்ன வேறே பற்றலையா, அது அப்படிதான் உட்கார்ந்து இருக்குது. ஆனா அதைத்தான் நான் எதை நோக்கி நகர்த்த போகிறேன், பூமியை தன்னுடைய பலனால நிரப்புகிற நாட்களை நோக்கி நான் நகர்த்த போகிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறதான தேவனுடைய வார்த்தை. சரி, எப்படிங்க இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது என்பது இந்த அதிகாரத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்றாரு கேட்டீங்கன்னா கொடுத்துக்கிட்டே வர்றார். ஒரு மனுஷன் வேறுபட்டனா, ஒரு மனுஷன் அங்கே பூத்து காய்த்து பூமியை தன்னுடைய பலனால் நிரப்பத்தக்கதான நாட்கள் அவனுக்குள்ள வரணும்னா, அந்த தேசத்துக்குள்ள வரணும்னா என்னெல்லாம் நடக்கணும் என்பது லைனாக தேவனாகிய கர்த்தராலே பட்டியலிடப்படுகிறது. அதுல ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் வாசிக்கலாம். 27:1. அக்காலத்தில், எந்த காலத்துல, இஸ்ரவேலை தேவனாகிய கர்த்தர் வேறுபற்ற செய்கிற காலத்துல, அது பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்புகிற நாட்களிலே, அந்த காலத்திலே, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை நீங்க நினைச்ச உடனே இது ஏதோ பாம்பை பத்தி எழுதியிருக்காரு நினைச்சிடக்கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக 3 பெரிய பேரரசுகள் இருந்தது. அந்த 3 பேரரசுகளை தான் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இந்த லிவியாதான்ங்கிற வார்த்தையை வேற எங்க வாசித்திருப்பீங்க, யாருக்கா ஞாபகம் இருக்கா? யோபின் புஸ்தகத்தில் என்ன செய்ய, ஒரே ஒரு சத்தம் கேட்குது. யோபின் புஸ்தகத்துல இந்த லிவியாதான் என்கிற சர்ப்பத்தை குறித்ததான காரியமும் யோபின் புஸ்தகத்துல அதை ஒரு அனிமலா தேவனாகிய கர்த்தர் சித்தரித்து எழுதப்பட்டிருப்பதையும் நீங்க பார்க்க முடியும்.
சரி, இன்னைக்கு அது நமக்கு டாபிக் இல்லை. அப்ப இந்த இடத்துல சொல்லுகிற இந்த 3 பெரிய பேரரசுகள் அந்த தேசம் இருக்கிற இடத்தை மையப்படுத்தி ஆண்டவராகிய கர்த்தரால் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டீங்கன்னா காண்பிக்க கடக்கூடியதா இருக்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீண்ட பாம்பு நீளமா இருக்கிற நதியோரமா இருக்கிறதான டைகரிஸ் நதிக்கரையோரமா இருந்த அந்த தேசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார், நினிவேயை காண்பிக்கிறார். ஐயா, அங்கே ஒரு பெரிய பேரரசு இருக்கிறது, அது நீண்ட நதியோரமா என்ன செய்கிறது, அது இருக்கிறது. அப்புறம் என்னது, அடுத்து என்ன சொல்றாரு, கோணலான சர்ப்பம், லிவியாதான் என்கிற கோணலான சர்ப்பம். நல்லா கவனிங்க, இது ஐப்பிராத்து நதியை சொல்றார். அது வளைஞ்சு 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 ஓடக்கூடிய நதி. ஒன்னு நீளமா ஓடக்கூடிய நதி, இன்னொன்னு வளைஞ்சு நெளிந்து ஓடக்கூடிய ஐப்பிராத்து நதி. அந்த ஐப்பிராத்து நதியோரமா இருக்கிற பாபிலோன் தேசத்தை தேவனாய் கர்த்தர் நினைச்சாரு, அங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம், அதை போரடிக்கும் காலம் வந்ததே, இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஐப்பிராத்து நதியோரம் அமைந்திருக்கிற பாபிலோனுடைய தேசம், அதை தேவன் எப்படி அதை மிதித்து போடுகிறார் என்பது அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல ஏசாயா 27:1 சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பம் ஈஜிப்டை குறித்து தேவனாய கர்த்தர் அங்கே பேசுறார். இஸ்ரேலுக்கு விரோதமா 3 தேசம் இருந்துச்சு, 3 வல்லரசா இருந்தது. இந்த 3ஐயும் நான் அழிப்பேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் வேறுபடுத்தணும்னா முதல்ல அவனுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல அவனுடைய சத்துருக்கள் என்ன செய்யப்படணும், அழிக்கப்படணும். அப்போ ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அந்த மனுஷன் எதிர்கொள்ளுகிற விதத்துல இருக்குமானால் அவனுக்கு ஈஸி. ஆனா இங்க எதிர்கொள்ற விதத்துல எல்லாம் இல்லை. ஒன்னு நீண்ட பாம்பு, இன்னொன்னு கோணலான தடித்த பெரிய வலு சர்ப்பம், இன்னொன்னு சமுத்திரத்திலே காணப்பட்டதான வலு சர்ப்பம். 3ஐயுமே தேவனாய் கர்த்தர் சொல்றார், 3 வலு சர்ப்பங்கள். 3 வலு சர்ப்பங்கள் கர்த்தர் பேர் வைக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மனப்பான்மை கொண்ட எல்லாரையும் கர்த்தர் சர்ப்பமாகவும் சர்ப்பத்தின் ஆவிகளாக தான் பார்க்கிறார். எந்த மனுஷனுக்குள்ளே சர்ப்பத்தின் ஆவி பேலன்ஸ் செய்கிறதோ அவன் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்வான், பகைப்பான். ஏன்னா இவன் பழைய பாம்பு, வலு சர்ப்பம், இப்படி அவனுக்கு பல பேர் உண்டு இல்லையா. ஆதி காலத்திலே ஆதாமோடு யுத்தம் பண்ணினவன் அங்கே மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது, அவன் அழிக்கப்படாம நீங்க வேறுபற்ற முடியாது. அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் வேறுபற்றுவதற்கு, யாக்கோபு வேறுபற்றுவதற்கு, அவன் பூத்து காய்ப்பதற்கு தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை பேசுறார். அந்த 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா முதல்ல யாக்கோபு வேறுபற்றுன்றாரு, அப்புறம் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் போத்து காய்க்கொன்றார். ஏன் ஆண்டவர் இந்த பேரை ஏன் மாத்தி சொல்றாரு என்பதை நீங்க கவனமா யோசிக்கணும். ஆதி ஆகமத்திலேயே இந்த இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு உண்டான வித்தியாசத்தை கர்த்தர் காமிச்சிட்டாரா, காமிக்கலையா? காமிச்சார்ல. யாக்கோபு வேற, இஸ்ரவேல் வேற. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். அப்போ ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப தேவனாய் கர்த்தர் இந்த இடத்துல ஏன் வந்து அந்த காரியங்களை பயன்படுத்துறார் என்பதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப முதல் காரியம், யாக்கோபு வேறுபற்றுவதற்கு முன்பதாக அவனுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு அழிக்கப்படணும், சத்துரு கட்டப்படணும். சத்துரு கட்டப்படாம அவன் வேறுபற்ற முடியாது, இஸ்ரவேலா மாறாம பூத்து காய்க்க முடியாது. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, என்னுடைய சத்துரு அழிக்கப்படணும். சரிங்க, ஆண்டவராய் கர்த்தருடைய ரகசிய வருகை, அப்புறம் அவர் வெளிப்படையா வருகிற வருகை, ரெண்டுமே வேதத்துல சொல்லப்படுகிறது. ரகசிய வருகைக்கு பின்னாடி என்ன நடக்கும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வரும். உடனே வருமா, கொஞ்ச காலம் கழிச்சு வருமா? இன்னைக்கு பிசாசு என்ன செய்யப்படல, பிசாசு நல்லா புரிஞ்சோல, இன்னைக்கு பிசாசு கட்டப்படல. பிசாசு கட்டப்படாம இருக்கிறான். பிசாசு யார் கட்டுவா, நீங்க கட்டுவீங்களா? ஏங்க நீங்க கட்டுறதா இருந்தா எதுக்கு பூமியெல்லாம் உலாவிட்டு இருக்கிறான்? நீங்க தான் அப்பயே கட்டி முடிச்சிருப்பீங்களா? மத்தேயு 18:18 படி இயேசுவின் நாமத்துல நான் கட்டுறேன் எத்தனை முறை ஜெபம் பண்ணிருப்பீங்க? என்னங்க கேள்வி கட்டிட்டீங்களா? கட்டினாதான் அவங்க வேலையை செய்யக்கூடாது இல்லையா? அப்ப நீங்களாம் கட்ட முடியாது, நானும் கட்ட முடியாது. யார் தான் கட்டுவா? கர்த்தர் தான் கட்டுவார். எப்ப கட்டுவாரு? 1000 வருஷம். அப்ப இப்ப கட்டுவேன்னு சொல்றதெல்லாம் அது ஏதோ நீங்க பழகிருக்கீங்க. இது 4 ஊழியக்காரன் கத்து கொடுத்துருக்குறாங்க, நீங்க பழகிருக்கீங்க. அப்ப என்னதான் பிரதர் செய்ய முடியும்? என் எல்லைகளுக்குள்ளே என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யாதபடி அவனை விலைக்குதான் என்ன செய்ய முடியும்? அவனை விலைக்குதான் வைக்க முடியும். உன்னை விட்டு போ,
என்னை விட்டு போ என்றுதான் நீங்க சொல்ல முடியுமே தவிர அவனை கட்டலாம் முடியாது. நீங்க விரட்டி விட்டீங்கன்னா வேற இடத்துல போய் என்ன செய்வான், அவன் கிரியை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுதான் நடக்குமே தவிர கட்டுறேன்னு நீங்க கட்டலாம் முடியாது. கட்டுறதுக்கு ஒரு காலம் இருக்குது, அன்னைக்குதான் தேவன் கட்டி வைப்பார். அப்ப இப்ப என்ன இருக்குது பிரதர், இன்னைக்கு பிசாசு நம்ம கூட நினைச்சிட்டு இருக்கிறான், அவன் சேர்ந்துதான் பயணிக்கிறான். பாவம் செய்யும்படி பிசாசானவன் என்ன செய்கிறான், தூண்டுறான். உங்கள் மாம்சத்தை பயன்படுத்துறான், உங்க மாம்சத்துக்குள்ளே கிரியைகள் என்ன செய்யறான், நடப்பிக்கிறான், தூண்டுகிறான். அப்ப பிரதர் அவன் அழிக்கப்படாம நீங்க ரட்சிப்பை நோக்கி என்ன செய்ய முடியாது, நகர முடியாது. ஃபர்ஸ்ட் யாக்கோபா இருக்கும்போது கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிசாசனுடைய கரங்களை கட்ட வேண்டிய வேலை யாருக்கு இருக்குது, தேவனாகிய கர்த்தர் கட்டுகிறவரா இருக்கிறாரு. அதனால சொல்லும் போது யாக்கோபு வேறுபற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து. அப்ப இங்க அழகா சொல்லப்படும் முதல் ஸ்டெப்பே ஆண்டவராய் கர்த்தர் அவனுடைய கிரியைகளை நினைச்சாரு, அங்கே கட்டி போடுகிறார். கட்டி போட்டவன் நினைச்சாரு பிரதர். இப்ப 12-13 வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் வளைவு தொடங்கி எகிப்து நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். தேவனாய் கர்த்தர் ரெண்டா நினைச்சாரு, சேர்க்கிறார். வாசிங்க. அக்காலத்திலே பெரிய காலம் மோதப்படும். அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்கள். அந்த தேசங்கள் அசிரியாவிலே சிதறடிக்கப்பட்டவர்கள், எகிப்திலே துரத்தி விடப்பட்டவர்கள். அவங்கள யாரு, அசிரியர்களா எகிப்தியர்களா யாரு? நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சு கொள்ளுங்க. அசீரியாவிலே சிதறடிக்கப்பட்டவர்களாக எகிப்து தேசத்துக்கு துரத்தி விடப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவனாய் கர்த்தர் போரடித்து சேர்ப்பதாக சொல்லுகிறார் இல்லையா? அவங்கள யாரு? இஸ்ரவேலர். போரடிக்கிறதுனா என்னது? பிரிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்குள்ள வந்து என்ன செய்றாரு, அறுவடை நடக்கும்போது என்ன செய்றாரு, அங்க வயல்வெளியிலேயே அதில் இருக்கிற களைகள் எல்லாம் விட்டுறாரு. இப்ப நெல் பயிர அல்லது கோதுமை பயிர அந்த தானியத்தை களத்து கொண்டு வர, சபைக்குள்ள கொண்டு வர, சபைக்குள்ள வைத்து போரடிக்கிறார். போரடித்து என்ன உண்டாகுது, அங்கே தானியமும் பதரும் என்ன செய்யப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. பதர்னா என்னது, என்னங்க, நெல் இருக்கு, கோதுமை இருக்குது, அதோட பதர் என்னது, நெல்லோட பதர் என்னது, யாராவது சொல்றீங்களா பாப்போம். நெல்லோட பதர் என்னது? ஏங்க வைக்கோலுங்க, முடியலப்பா என்னால. நெல்லோட பதர் என்னது? வைக்கோல். அப்படிதானே, அதானே பதரு. அப்ப தேவன் நினைச்சார், பிற வைக்கோலை தனியா நெல்லை தனியா நினைச்சாரு, பிரிக்கிறார். பதர் தனியா பிரிக்கிறார். அப்ப போர் அடிக்கிறதுடைய நோக்கம் என்ன? கோதுமை மணிகளை தேவனாய் கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். எங்கிருந்து பிரித்தெடுக்கிறாரு? அசீரியாவிலிருந்து, எகிப்திலிருந்து சிதறடிக்கப்பட்டவர்கள், துரத்தி விடப்பட்டவர்கள், அதாவது தேவ தண்டனை அனுபவித்தவர்கள். ஏங்க ஆண்டவர் துரத்துறாரு, ஏங்க சிதறடிச்சாரு? அவன் ஏற்கனவே பாவம் பண்ணவன், ஏற்கனவே கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன். அதனால் தண்டனைக்காக தேவனாய் கர்த்தர் அசீரியாட்ட கொஞ்சம் பேர் ஒப்பு கொடுத்தாரு, கொஞ்சம் பேர் எகிப்தில் என்ன செய்தாரு, ஒப்பு கொடுத்தாரு. இது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்துட்டே இருந்தது. மொத்தமா ஒப்பு கொடுக்கப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன பாட்டா போனதெல்லாம் பெரிய லெவல்ல நம்ம யோசிக்கிறது இல்லை. மொத்தமா ஒப்பு கொடுக்கப்பட்டது முதல்ல 400 வருஷம் இங்க எகிப்தினுடைய அடிமைத்தனம், அப்புறம் 70 வருஷம் பாபிலோனுடைய சிறையிருப்பு. இந்த 2 காரியம் மொத்தமா நடந்தது. மீதி அவ்வப்போது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்ப சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்க இருந்தாங்க பிரதர்? அந்த தேசங்கள்ல கிடந்தாங்க. கர்த்தர் சத்துருவை அழிக்கும் போது அந்த சத்துருக்குடைய தேசத்திலிருந்து, சத்துருக்குடைய கரத்திலிருந்து தன் ஜனத்தை தன்னோட பிரித்து சேர்க்கிறார். அதற்காக போரடிக்கிறார். அதற்காக நினைச்சாரு, போரடிக்கிறார். அவர் ஐபிராத் நதியோடு இருக்கிற எதையும் விடுறதில்லை, நீண்ட பாம்பையும் விடுறதில்லை, கோணலான சர்ப்பத்தையும் விடுறதில்லை, அது சமுத்திரத்தில் இருக்கிற சர்ப்பத்தையும் விடுறதில்லை. அதை அழித்து தேவனாகிய கர்த்தர் தன் ஜனத்தை மீட்கிறார். தன் ஜனத்தை நினைச்சாரு, மீட்கிறார். எப்படி பிரதர்? போரடித்து கோதுமை மணிகளாக அவர்களை பிரித்தெடுத்து சேர்க்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, அங்கதான் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பு என்கிற அனுபவம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம் உண்டாகிறது. ரட்சிப்பினாலே என்னது? ரட்சிப்பினாலே என்னது? பிரித்தெடுத்தல். கிறிஸ்தவங்களுடைய பேர் என்னது? எப்படி பேர் வந்துச்சு பிரதர்? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். விசுவாசினா யாரு பிரதர் அப்படின்னு கேட்டா, உலகத்திலிருந்து
பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படித்தான் தேவனாய் கர்த்தர் பிரித்தெடுத்தல் நடக்குது. பிரித்தெடுத்தல் எதை உணர்த்துது அப்படி கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பை உணர்த்துகிறது. இப்ப யாக்கோபு அவனுடைய சத்துரு அழிக்கப்படுறாங்க, அவன் வேர் வச்சுக்கிறான், அவனுக்கு ரட்சிப்பு என்பது கடந்து வருகிறது. இப்ப இஸ்ரவேலா என்ன ஆயிட்டான்? இஸ்ரவேலா மாறிட்டான். சரிங்க, இஸ்ரவேலா மாறின உடனே பூத்து காய்ச்சிருமா? இங்கதாங்க அடுத்த ஸ்டெப் தேவைப்படுது. நான் இஸ்ரவேலா மாறிட்டேன், இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் இன்னைக்கு வந்துட்டேன். வந்த உடனே பூத்து காய்க்கணும்ல. வேறு பட்சியாச்சா பிரதர்? வேறு பட்சியாச்சு. இப்ப உயிர் இருக்குது, இருக்குல்ல? உங்களுக்கு முடிக்கிற மொழியை பார்த்தா சந்தேகமா இருக்கு, இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கு இல்லையா? உயிர் இருக்குல்ல, வேறு பட்சியாச்சுங்க. நல்ல செழுமையாவே இருக்குது செடி, ஆங்காங்க என்ன செய்யுது, நல்ல பசுமையாவே தெரியுது, நல்லாவே பெயர் பற்றி தான் நிக்குது. ஏன்னா என் சத்துருக்களை தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அழித்து போட்டார். ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது? வசனம் என்ன சொல்லுது? செங்கடல்ல தான் ஆண்டவராய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மொத்தமா ஞானஸ்நானம் கொடுத்தாரு போட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 10 ஆண்டவராய் கர்த்தர் அந்த செங்கடலை கடந்ததை ஞானஸ்நானத்துடைய அனுபவமா எழுதுறார். அப்படிதானே? அப்படிதானே? அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடந்துச்சு பிரதர்? ஒரு மனுஷனுக்கு அதே தண்ணி ஞானஸ்நானமா மாறிச்சு. அதே தண்ணியில அவனுடைய சத்துருக்கள் ஆகிய பார்வனுடைய சேனை என்ன செய்யப்பட்டுச்சு? அழிக்கப்பட்டுச்சு. ரெண்டுமே சேம் வாட்டர், ஒரே தண்ணியில் நடந்தது, ஒரே தண்ணியில் நடந்தது. அதே தண்ணி தன் ஜனத்திற்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற தண்ணியா இருந்தது. அதே தண்ணீரானது சத்துருவை அழிக்கத்தக்கதான தண்ணீரா இருந்தது. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நான் ஞானஸ்நானம் எடுக்கும் போதே என் சத்துரு என்ன செய்யப்படுறான்? என்ன செய்யப்படுறான்? அழிக்கப்படுகிறான். அதனால தான் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் பாவம் செஞ்சாலும், இப்ப தலை நசுக்கப்பட்டான் இல்லையா சத்துரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஆதியாகமத்திலே சொன்னாரு 3:15 என்ன சொன்னாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவான், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அப்படி சர்ப்பத்தை தலையை நசுக்கினதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு யார் இருக்கா பிரதர்? தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் என்ன செய்யுது? இருக்குது. தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் அது கொஞ்ச காலம், தேவன் முழுமையை கட்டுகிற காலம் வர என்ன செய்யிட்டே இருக்கும்? துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிரியை இருக்கும். ஆனா முழுமையாவே என்ன ஆக்கிரமித்திருக்கிறானா? இல்லை. நீங்க என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ அன்றையிலிருந்து அவன் முற்றிலும் அழிக்கப்பட்டான். அதுக்கு முன்னாடி பாவம் பண்ணும்போது உணர்வு வரல, அதுக்கு பின்னாடி பாவம் பண்ணும்போது என்ன வருது? அதுக்கு பின்னாடி நீங்க பாவமே பண்ணல நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு தெரியும். முன்னாடி உணர்வு வரல, ஒரு மன அழுத்தம் வரல, பின்னாடி உணர்வு வருது. முன்னாடி நீங்க பாவம் பண்ண பண்ண உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல, இப்ப பாவம் பண்ண உடனே ஒரு அடி வருது. அடி வந்தா நீங்க பாக்கியவான், அடி வரலன்னா உங்க மேல கர்த்தர் கிருபையா இல்லைன்னு. நல்லா புரிச்சு சொல்லுங்க, ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனாலதான் ஆண்டு சொன்னார், முழுக்காட்டினவன் சுத்தமா இருக்கிறான். உங்களுக்கு மாண்டி தேச அன்னைக்கு நான் சொன்னேன், முழுக்காட்டப்பட்டவன் சுத்தமா இருக்கிறான். வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப தேவனாய் கர்த்தர் நமக்கு அழகா தெளிவா கற்றுக் கொடுக்கிறாரு. இப்போ யாக்கோபு என்னமாயிட்டாரு? இஸ்ரவேல் ஆயிட்டாரு. ஆனா அவரால் பூக்க முடியுமா பிரதர்? காய்க்க முடியுமா? பூமியை தன் பலனால நிரப்புக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதற்கு அடுத்த சில காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அங்க அழகாக தெளிவாக சொல்லுகிறார். இப்ப வேறு பற்றியாச்சு யாக்கோபு. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நல்ல அருமையான திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய தோட்டமாக அது உண்டாயிருக்கும். அதை குறித்து என்ன செய்யுங்க? பாடுங்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்பவுமே அப்படிதான். ஏசாயா 5 கூட பார்க்கிறோம், அவர் மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குனாரு, அது நல்ல கனிகளை தரும் என்று என்ன செஞ்சாரு? அவர் காத்திருந்தாரு. அதை சுத்தி வேலி அடைச்சாரு, அதுக்கு மேல ஒரு 2-3 அடுக்கு பாதுகாப்புகளை போட்டு அந்த தோட்டத்தை பாதுகாத்தாரு. எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று சொல்லி அங்க தரலன்னு ஆண்டு சொல்றாரு. இங்க திட்டமா சொல்றாரு, நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய தோட்டம் உண்டாயிருக்கும். உங்களுடைய சத்துரு அழிக்கப்பட்டாலே நல்ல திராட்சை ரசம் இங்க வந்துடும், உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணிடும்? வந்துடும். அதை குறித்து துதித்து பாடுங்கள், அதை குறித்து துதித்து பாடுங்கள். பூத்து காய்க்கணும்னா, பூமியை தன் பலனால் நிரப்புகிற நாட்கள் வரணும்னா கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றாரு. முதல்ல சத்துருகிட்ட இருந்து விடுபட்டுக்க, அப்புறம் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடு.
நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது நன்றியுள்ள மனப்பாங்கு, ஸ்தோத்தரிக்கிற மனப்பாங்கு, தேவனை துதிக்கிற மனப்பான்மை. இந்த மூணையும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் நமக்கு அவசியமானது. பிரதர் இப்படி ஆயிடுச்சு புலம்பு கூடாது. இது நடந்ததுக்காக ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகள் உட்கார்ந்து தூய்ச்சி பாடினாங்க. சிறை கம்பி உடைஞ்சிச்சு. ஏன் தூய்ச்சி பாடினாங்க? அவங்களுக்கு சிறை கம்பி உடையும் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தெரியும். தெரிஞ்சதுனால ஒரு எதிர்பார்ப்போட பிரச்சனை வந்துச்சுன்னா தூய்ச்சி பாடுன்றோம். அதுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா ஒருவேளை இப்படி செஞ்சா பவுலும் சீலாவுக்கு நடந்த மாதிரி சிறையிருப்பு உடையும் நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உண்மை அது இல்லை. அங்க பவுலும் சீலாவுக்கு நடந்தது வேற. அவர்களுக்கு சிறை கம்பி உடையெல்லாம் தெரியாது. அப்ப ஏன் தூச்சாங்க? அப்ப ஏன் பாடினாங்க? அப்ப ஏன் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க? ஏன் சோத்தரித்தாங்கன்னா தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிறை கம்பி அனுபவத்திற்காக, கொடுக்கப்பட்டிருக்கிற அடிகளுக்காக, தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்களுக்காக தேவனை சோத்திரம் பண்ணாங்க. அப்படி பண்ணி பாருங்க, தீமையை தேவனாய் கர்த்தர் நன்மையை நினைச்சுவாரு, மாற்றுவார். அதுக்கு ரொம்ப அவசியமானது. சரிங்க, இப்ப திராட்சை தோட்டம் உண்டாயிருச்சு, ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு, ஒரு விசுவாசம் பிறந்துருச்சு. ஆண்டவர் என் வாழ்வை ஆசீர்வதிப்பார். நீங்க துதித்து பாடின உடனே தேவனாய் கர்த்தர் அங்க நினைச்சாரு. 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. எதை பிரதர்? வேறுபட்சி இருக்கிற யாக்கோபை, இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டிருக்கிற அந்த வேறுபட்சி இருக்கிறதான அதை, அந்த தோட்டத்தை நான் காப்பாற்றி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். ஒரு தோட்டம் கனி கொடுக்கணும்னா, அந்த கனி நல்லதா இருக்கணும்னா கர்த்தர் செஞ்சாதான் முடியும். அவர் அழகா சொல்ல, நான் தான் அதை காப்பாற்றுவேன். நான் அடிக்கடி வந்து அதற்கு நீர் பாய்ச்சுவேன். அவர் பாய்ச்சுகிற நீர் ஏசாயா 47 வாசித்தது போல அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ச்சப்படுகிற நீர். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ச்சப்படுகிற நீர் பாயும் போது எசேக்கியேல் 47:12 சொல்லப்பட்டிருக்கிறது போல அது ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய கனிகளை என்ன செய்யும்? அது கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய கனிகளை. அந்த இலைகள் கூட நல்ல ஆரோக்கியத்துக்கு ஏற்ற விதமாக அந்த இலைகள் கூட இருக்கும்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் பாய்க்கிற நீர் அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்க்கப்படுகிற நீர். நம்ம என்னதான் நம்முடைய பிள்ளையை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் தேவன் நம்ம பிள்ளையை வளர்ப்பதற்கும் நம்முடைய சுய காரியமாய் நாம் வளர்ப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவன் வளர்த்தா அந்த பிள்ளைக்கு பாய்ச்சப்படுகிற நீர் எங்கிருந்து வரும்? அங்கிருந்து வரும். நம்ம பாய்ச்சணும், நம்ம இஷ்டத்துக்கு பாய்ச்சுவோம், நமக்கு ஏற்றபடி பாய்ச்சுவோம். ஏற்ற மாதிரி அந்த பிள்ளை படிக்கணும், ஏற்ற கோர்ஸ் படிக்கணும், ஏற்ற காரியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். நம்ம என்ன விருப்பப்படுறோமோ. இன்னும் சொல்ல போனா நிறைய பெற்றோர் எப்படி கேட்டோம்னா, தன்னால என்னெல்லாம் முடியலையோ அதெல்லாம் தூக்கி போட்டு குத்துவாங்க. யாருக்கு? எப்படியாவது கலெக்டர் ஆயிரணும். ஏன் நீ ஆயிருக்க வேண்டியதானே? கொஸ்டின் இருக்குல்ல, நீ எப்படியாவது கலெக்டர் ஆயிருந்தா எப்ப நீ ஆக வேண்டியதானப்பா? நீ ஏன்பா விட்ட? எங்க அப்பாவும் ரொம்ப ஆசைப்பட்டாரு பிரதர், அவரும் ஆகல, நானும் ஆசைப்பட்டேன், ஆகல. என் பிள்ளையாவது அவனுக்கு குத்துறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். தேவன் உங்க பிள்ளைகளை போஷித்து வளர்த்தாருன்னா அது வேற மாதிரி இருக்கும். அவர் தகுந்த காரியத்தை கொடுப்பார். அப்ப என்ன சொல்ல, நான் காப்பாத்துவேன், நான் அடிக்கடி வந்து நீர் பாய்ச்சுவேன். அப்புறம் சொல்றார், ஒருவரும் அதை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு இருந்துச்சுன்னா யாரும் சேதப்படுத்த முடியாது. அங்க ஏசாயா 5 கர்த்தர் சொன்ன திராட்சை தோட்டம் கசப்பான கனிகளை தந்த உடனே கர்த்தர் அழிக்க நினைச்சார் இந்த தோட்டத்தை. இப்போ எல்லா செடியும் ஒன்னொன்னா பிடுங்கி போட்டாரானா? இல்ல, வேலியை பிடுங்கிட்டாரு, தன்னால் அழிஞ்சிட்டு. நீங்களும் நாளும் நீங்க நல்லா இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வேலி நம்மை சுற்றி இருக்கிறது. யோபை குறித்து பிசாசு குற்றச்சாட்டும் போது சொன்னா, நீ அவனை சுத்தி வேலி அடைச்சிருக்கிறீர்னா, அதனால ஆசீர்வாதமா இருக்கிறார்னா. அப்ப தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியமானது. அவர் சொல்றார், நான் காப்பாத்துவேன், நான் அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் சேதப்படுத்தாதபடி அதை என்ன செய்வேனா? அதை நான் காத்து கொள்ளுவேன். ஒருவரும் அதை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. இதெல்லாம் எங்கிருந்து வரக்கூடியது பிரதர்? தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. இந்த காரியங்களுக்கு விரோதமா அதுக்கு பிறகு சத்துரு போராட முடியாத பிரதர். போராடுனா அது எப்படி இருக்கும்? அடுத்த வசனத்துல சொல்றாரு, 4ஆம் வசனத்துல, உக்கிரம் என்னிடத்தில் இல்ல. உக்கிரம் இடத்துல இல்லைன்னு அர்த்தம், கோபம் என்கிட்ட இல்ல. யார் மேல உள்ள கோபம்? யாக்கோபு மேல இருக்கிற கோபம். இஸ்ரவேலா மாற்றப்பட்ட பிறகு தேவ கோபம் வரப்போறது இல்லை. யாக்கோபா இருக்கிற வரைக்கும் அவன் மேல ஒரு கோபம் இருந்திருக்கும்ல கர்த்தருக்கு. இப்ப சொல்றாரு, அந்த உக்கிரம் என்கிட்ட இல்ல. தொடர்ந்து வாசிங்க. முட்செடியையும் நெரிஞ்சலையும்
எனக்கு விரோதமாய் யுத்தத்துல கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். சத்துருக்குடைய ஆயுதங்கள் எல்லாம், அசீரியனுடைய ஆயுதங்கள் எல்லாம், அந்த பாபிலோனுடைய ஆயுதங்கள் எல்லாம், அந்த எகிப்தினுடைய ஆயுதங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் என்ன பிரதர்? அது நெரிஞ்சல் மாதிரி, சாதாரண முட்செடி மாதிரி. அதெல்லாம் ஒரு ஆயுதமே இல்லை. உங்களுக்கு தான் அதெல்லாம் பெரிய ஆயுதம். சத்துருக்குடைய ஆயுதம் உங்களுக்கு பெருசுங்க, எனக்கு பெருசுங்க. ஆனா தேவனுடைய பார்வையில் அது சாதாரண முட்செடி மாதிரி. வயக்காட்டை பாதுகாக்கிறதுக்கு முள்ள வெட்டி வரப்புல போட்டு வச்சிருப்பான். மனுஷன் முள்ள தாண்டி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த முள் மனுஷனை வேணா தடுக்கும், ஆடு மாடுகளை வேணா தடுக்கும். தேவனுக்கு முன்பதாக கர்த்தர் சொன்னார், எவ்வளவு பெரிய ஆயுதமா இருந்தாலும் சரி, ஆட்டம்பாம் வச்சிருந்தாலும் சரி, அணுகுண்டு வைத்திருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் சாதாரண முச்செடி, நெரிஞ்சலுக்கு ஒப்பானது. தேவன் ஒரு நொடியில கொளுத்தி போடக்கூடிய ஆயுதங்கள். கர்த்தர் அதை தெளிவா சொல்லிட்டு இப்ப சொன்னாரு, ஒரு பெரிய ஆலோசனை கொடுக்கிறாரு. கனி கொடுப்பதற்கான ஆலோசனை, போத்து காய்ப்பதற்கான ஆலோசனை. 5ஆம் வசனத்துல 3வது காரியமாய், இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவான். கர்த்தர் சொல்றையா, இப்ப நீ இஸ்ரவேலா மாத்தப்பட்டாச்சு, தேவனோட பிரிச்சு அடிச்சாச்சு, போர் அடிச்சாச்சு, உன் சத்துருக்குடைய கருத்தை ஒண்ணு மீட்டு கொண்டு வந்தாச்சு. இப்ப நீ அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பலனை பற்றி கொண்டு, என் பலனை பற்றி கொண்டு. பலன் அல்ல, பலன். பலன் என்னது? ஸ்ட்ரென்த். பலன் ரிவார்டு. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் அழகா தெளிவா சொல்றாரு, பலனை, என்னுடைய பலனை பற்றி கொண்டு. அப்போ உங்களால பூத்து காய்க்க முடியுமா? முடியாது. உங்களால பூமியை பலனால் நிரப்பத்தக்க வகையில கனி கொடுக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் சொல்ல, என் பலனை பற்றி கொண்டு, என்னுடைய பலனை பற்றி கொண்டு. அப்ப கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி வரும் பிரதர்? ரட்சிக்கப்பட்ட ஜனம் கனி கொடுக்கணும்னா வேறெல்லாம் பட்டியாச்சுங்க, கொஞ்சம் பசுமையா தான் இருக்கிறோம், ஒன்னும் குறைவு இல்லை, இன்னும் கனியை காணுமே. எப்படி கனி வரும் பிரதர்? எப்படி பூத்து காய்ப்பது பிரதர்? இன்னும் பூவே காணும். முதல்ல வேறே காணும், இப்ப என்ன காணும்? இன்னும் பூவையே காணும். பூ எப்படி பிரதர் வரும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பலனை பற்றி கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை பூத்து காய்த்து கனி கொடுக்க வைப்பார், அவரை பற்றி கொள்ளுங்கள். நானே மெய்யான திராட்சை செடின்னு ஆண்டவராய் கர்த்தர் பேசினார், யோவான் 15. அப்படி பேசும்போது அவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் யாரு? கொடிகள் அப்படின்னார். அப்ப நம்ம செடியா வாழ்றதை விட கொடியா வாழ்றது ரொம்ப ஈஸி. செடிதான் உள்ள வேர் விடும், தண்ணி எடுக்கும், உப்பெல்லாம் எடுக்கும், தாது உப்புகள் சத்துக்கள்லாம் எடுக்கும். கொடிக்கு ஒரு வேலை இல்லை. செடியை சார்ந்து செடி மீது படர்ந்திருந்தால் போதுமானது கொடிக்கு. இப்ப கர்த்தர் சொன்ன, நீ கொடியாரு, நான் செடியா இருக்கேன், என் பலனை பற்றி கொண்டு. அப்ப கூட அவர் சொன்னார், 2ஆம் வசனத்துல வாசிக்கலாம், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 2 கொடியை காமிக்கிறாரு. ரெண்டுமே கிறிஸ்துவாகிய சரீரமாகிய சபையோடு ஒட்டி கொண்டிருக்கிற கொடி. கிறிஸ்துவனுடைய சரீரம் சபைக்கு ஒப்புவமானது. அந்த சரீரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொடி தான் ரெண்டும். ஒரு கொடி கனி கொடுக்கல, இன்னொரு கொடி கனி கொடுக்குது. கனி கொடாத கொடியை கர்த்தர் சுத்தம் பண்ணவும் இல்லை, அதை கனி கூட வைக்கவும் இல்லை, அதை அறுத்து போடுகிறார். இன்னொரு கொடி கனி கொடுத்துச்சுங்க, ஆனா எவ்வளவு கொடுத்து தெரியாது, கொஞ்சமா தான் கொடுத்துச்சு. அதை சுத்தம் பண்ணி அதிக கனிகளை பெறும்படி தேவனாகிய கர்த்தர் அதை சுத்தம் பண்ணுகிறார். அதெல்லாம் கவனிங்க, கர்த்தருக்கு நல்லா தெரியும். கர்த்தரை நீங்க ஏமாத்தலாம் முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இம்மட்டுமாய் உங்களை நடத்தி இருக்கிற காரியத்துல நீங்க எவ்வளவு உண்மையா கர்த்தருக்கு இருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் செயல்படுறீங்க நல்லாவே தெரியும். நீங்க கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவரே, நீர் எனக்கு இதே மாத்திரம் செஞ்சுட்டீர்னா, ஒரு பெரிய வீட்டை மட்டும் கொடுத்துட்டீர்னா, எனக்கு ஆண்டவரே சம்பளம் 2 லட்சம் மாத்திரம் கொடுத்துட்டீர்னா, அவருக்கு நல்லா தெரியும் நீ 20,000 இருக்கும்போதே ஒழுங்கா இல்ல. 2 லட்சம் கொடுத்தா நீ என்னெல்லாம் சேட்டை பண்ணுன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணி எல்லாம் ஏமாத்த முடியாது. இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறானே, இவன் இன்னும் சம்பளம் அதிகமா இருந்தா என்ன ஆட்டம் ஆடுவான், அப்படி யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்திற்கு அதிபதியாக தேவனாய கர்த்தராலே மாற்றப்படுகிறான். அப்போ கொஞ்ச நாள் கனி கொடுக்கிறோம் பிரதர். கர்த்தர் சொல்ல, கொடுக்குறியா? ரைட்.
நீ கொடுத்தா உன்னை சுத்தம் பண்ணி உங்ககிட்ட இருந்து அதிக கனியை நினைச்சுவேன், பெரும்படி உன்னை நடத்துவேன். நீ கொஞ்சத்திலே உண்மையா இல்ல, கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்ச காரியத்திலே உண்மையா இல்ல, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் எங்க பொறுத்துன, அப்புறம் என்ன ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஆண்டவர் இதை மட்டும் செஞ்சுட்டீர்னா அவரையும் அவனுக்கு செய்யணும், அவர் தான் தெரியுமே. ஏற்கனவே நான் செஞ்சதுக்கே நீ ஒழுங்கா இல்ல, இனி உனக்கு புதுசா ஒண்ணு வர நான் செய்யணுமான்னு கேட்பார்ல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப என் பலனை பற்றி கொண்டு அப்படின்னா கொஞ்சமாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படியான உணர்வோடு கர்த்தருடைய பலனை பற்றி கொண்டு, அவர் பலனை பற்றினாதான் நீங்க பூக்க முடியும், காய்க்க முடியும். அந்த செடி மீது கொடியா நீங்க படர்ந்தா மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அவர் இல்லாம நீங்க கனி கொடுக்க முடியாது. பவுலுக்கே முடியல, தேவதாசர்களுக்கே பைபிள்ல முடியல, பரிசுத்தத்தை காக்க முடியல, நிக்க முடியல. அவர்களுக்கெல்லாம் என்ன தேவையா இருந்துச்சுன்னா கிறிஸ்து தேவையா இருந்தாரு. மரண சரீரம், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் அப்படின்னா பவுல் கேட்டார். அப்ப அவர்களே, இந்த தேவதாசர்களே அப்போஸ்தலர்களே யாரை சார்ந்தா நின்னாங்க? கிறிஸ்துவை சார்ந்தா நின்னாங்க. கிறிஸ்து சொன்னார், ஒருத்தனும் ஊழியத்துக்கு போக கூடாது, உன்னதத்திலிருந்து தேவ பலன் வருகிற வரைக்கும் எல்லாம் அந்த எருசலேம் பட்டணத்துல மேல காத்துருங்க. ஏன் காத்திருக்க சொன்னாரு? அவருக்கு நல்லாவே தெரியும், அந்த ஆவியானுடைய பலன் அவங்களுக்குள்ள வரலன்னா வீணா போயிடுவான். ரத்த சாட்சியா நிக்க மாட்டான், வைராக்கியமா நிக்க மாட்டான், மரணமே வந்தாலும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நிக்க மாட்டான், தூபனும் ஓடிடுவான். எதை கொண்டு நின்னாங்க? பரிசுத்த ஆவியானுடைய பலனை கொண்டு நின்னாங்க, தேவ பலனை கொண்டு நின்னாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், என் பலனை பற்றி கொண்டு, என் பலனை பற்றி கொண்டு. நீ பூக்கணும் காய்க்கணும்னா கர்த்தருடைய பலன் எல்லாம் உங்களால் நடக்கவே நடக்காது. அதனால அவர் பலனை பற்றி கொள்ளுங்க. நான் செஞ்சிருவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், எனக்கு ஞானம் இருக்கு, நான் இதை படிச்சுட்டேன், நான் படிச்சிருக்கிற கோர்ஸ் என்ன தெரியுமா, இதை முடிச்சோன்னே எனக்கு அப்படியே அமெரிக்கா வாசலை திறக்கும், எனக்கு லண்டன் வாசலை திறக்கும்னா குப்பை மேடு கூட உனக்கு வாசலை திறக்காது. உன் டிகிரி எங்க தான் போட லாய்க்கா இருக்கும்? அந்த குப்பையில போடுறது தான் லாய்க்கா இருக்கும். உங்க ஞானம் கிடையாது, உங்களுடைய பலன் கிடையாது, ஏன் பலன் கிடையாது. கர்த்தருடைய பலனை பற்றி கொள்ளுகிறவன், ஆண்டவரே நான் பலனற்றவன், நீரே என்னை பலப்படுத்தும் பிடிச்சுக்கிற மட்டும்தான், அந்த பலனை பற்றி கொள்ளுகிற மட்டும்தான் பூத்து காய்க்கக்கூடியவனா இருக்கிறான். அங்க சொல்றார், என் பலனை பற்றி கொண்டு என்ன செய்யணும்? என்னோட ஒப்புரவாகட்டும், ஒப்புரவாகட்டும், ஒப்புரவாகட்டும். அது ரொம்ப முக்கியமானது. பலனை பற்றிக்கிட்டு அப்பப்ப ஆண்டவரே எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு பலனை தரன்னு ஓடுறது இல்லை, சரண்டர் ஆகுன்னு அர்த்தம். ஒப்புரவாகட்டும், என்கிட்ட வந்து அவன் என்ன செய்யட்டும்? சரண்டர் ஆகட்டும். இதைத்தான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறாரு. அடுத்த வரியில சொல்றாரு, கண்டிப்பா ஒப்புரவாவான்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் விசுவாசமா சொல்றாரு, ஒப்புரவாகட்டும் சொல்லிட்டு, என் பலனை பற்றிக்கொள்ளட்டும் சொல்லிட்டு, கண்டிப்பா ஒப்புரவாவான், கண்டிப்பா அவன் வாழ்க்கை இப்படி இருக்கும். ஒப்புரவானா என்ன ஆகும் பிரதர்? ஒரு 3 வசனத்தை வேகமா வாசிட்டு ஜெபித்து முடிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நான் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நடக்கக்கூடியதல்ல, அது நடந்து என்னுடைய மரணம் வரை காக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கிறது. அந்த முடிவு பரியந்தம் காக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்ப சொல்றார், அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய ஜீவனை கொண்டு என்ன செய்யப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம். அந்த ரட்சிப்பு நம்மளை என்ன செய்யும்? காக்கும். 2 கொரிந்தியர் 5:18-19. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஊழியனாலே என்னது பிரதர்? ஒப்புரவாக்குறதா. என்னை தேவன் ஒப்புரவாக்கினார். எப்படி ஒப்புரவாக்கினாரு? சத்துருக்குடைய காரியங்கள் இருந்து விடுதலையாக்கி என்னை தேவன் தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டார். அப்படி ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எண்ணாம உங்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். என்னுடைய பாவங்கள் எல்லாம் எண்ணாம என்னை தமக்கு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்குதலுடைய உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்ப ஊழியனா என்ன பிரதர்? காஸ்பல்னா என்னது? சுவிசேஷனா என்னது? ஒப்புரவாக்குதலின் உபதேசம். ஊழியனால என்னது? பைபிள் வசனம் சொல்லுது, பிதா ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரே, உங்களை என்னையும் மத்தியஸ்தராக இருந்து தேவனோடு இணைக்கிறவர் அவரே, அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதாங்க சத்தியம், இதாங்க சுவிசேஷம்.
இதுதாங்க ஒப்புரவு வாக்குதலுடைய உபதேசம். இந்த உபதேசத்தை சொல்லும்படிதான் ஊழியக்காரராகி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நேற்று சகோதரி பேசினாங்க. நானும் கணவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் பிரதர். கர்த்தருடைய நடத்தின்படி, தேவன் எங்களோடு பேசினபடி, தேவனாய் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருந்தபடி, கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி, அந்த அம்மா சொன்னது அப்படி இல்லை, என்ன சொல்றேன், நாங்க ஒரு தொழிலை ஆரம்பித்தோம், இப்ப பெரிய சிக்கல் இருக்கிறோம், ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன் எல்லாம் கர்த்தர் நடத்தினாலும் ஏன் சிக்கல் வந்துச்சுன்னு. அந்த அம்மா வாழ்க்கையில இன்படி ஜென்மத்துக்கு எனக்கு போனே போடாதுன்னு நினைக்கிறேன். கேட்டேன், கர்த்தர் பேசினார் இந்த கர்த்தர் பேசினான்னு சொல்றாங்க பத்திலா, அவங்ககிட்ட மட்டும் நம்ம எப்பயும் கொஞ்சம் டபக்குன்னு ரிவர்ஸ் போயிடணும். அவங்ககிட்ட பேசி என்ன கிடையாது, புரோஜனம் கிடையாது. சேர்த்து கூட ஒரு வாலிமகன் சொன்னா, கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னா, இந்த ஆள்கிட்ட நம்ம நினைச்சேன்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து. ஏன்னா நிறைய தருணத்துல கர்த்தர் பேசுறான்னு தெரியும், இவன் என்ன மாம்சத்துல யோசிக்கிறானோ அதை கர்த்தர் பேசுறான்னு போயிடுறான். திரும்ப 4 கேள்வி கேட்டா டென்ஷன் தான் ஆகுறானே தவிர கேட்கிற கேள்வி நியாயம் தானேன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டான். நான் கேட்டேன், எப்படி பேசினார்? உணர்த்தினார்னா எப்படி விளக்கு சொல்லல. கர்த்தர் என்கிட்ட பேச சொல்லுங்க, வசனத்தின்படி பேசுறான்னு சொல்லுங்க, அல்லது இப்படி எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லணும் இல்லையா? கர்த்தர் பேசினார், உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்? அப்ப என்னன்னா அந்த அம்மாவுக்கு அப்படி நினைப்பு வந்துச்சு. அப்படிதானே? ஏங்க செவுத்த பொண்ணை பார்த்தா மட்டும் மாப்பிள்ளைக்கு நினைப்பு வருது, உணர்த்தப்படுறாரு. கருத்து பொண்ணை பார்த்தா மட்டும் ஏன் நினைப்பு வர மாட்டேங்கி? ஏன் கேள்வி புரியுதா இல்லையா? அப்ப கர்த்தர் ஒருவேளை அப்படி நடத்த மாட்டாரா? என் கேள்வி புரியுதா புரியலையா? அப்போ இவருக்கு இஷ்டமானது மட்டும் வந்தா மட்டும் உணர்த்தப்படுவார். அந்த அம்மாவோட உணர்த்தப்படுது. அப்புறம் நான் 4 கேள்வி திரும்ப கேட்டோன்னே, ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி பண்ற ஒரு ஊழியக்கார் மூலமா கர்த்தர் பேசுறாரு. நான் என்ன மினிஸ்ட்ரி அப்படி திரும்ப கேட்டேன். ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரின்னு பைபிள்ல போட்டுருந்தா சொல்லுங்க அப்படி திரும்ப கேட்டேன். அந்த அம்மா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அம்மா எங்கேயாவது பாரம்பரிய சபைக்கு போகணும்னு வச்சுக்கிடுங்க, இந்த அம்மா 4 தடவை நம்ம கேட்கிற கேள்வி பார்த்தா பதில் சொல்ல தெரியாது இல்லையா? அப்ப ப்ராஃபட்டிக்கல் அடுத்த கேள்வி கேட்டேன், அது ஒண்ணுமே புரியல, எதிர்முனை ரொம்ப சைலண்டா இருக்கு. அப்ப திரும்ப கேட்டேன், ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரின்றது அது ஊழியமா அல்லது ஊழியத்தினுடைய கிரியையான்னு அடுத்த கேள்வி கேட்டேன். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறான். எங்க ஊழியம் சுகமளிக்கும் ஊழியம். சுகமளிக்கும் ஒரு ஊழியம் கிடையாது. ஊழியம்னா ஒண்ணுதான், ஒப்புரவாக்குதல் உபதேசம். ஜனங்களை தேவனோடு என்ன செய்யணும்? ஒப்புரவாக்கணும். அதான் ஊழியம். அப்ப சுகமளிக்கிறது அது ஊழியத்தில் நடக்கிற கிரியை. தீர்க்க தரிசனம் அது ஊழியத்தில் நடக்கிற கிரியை. கர்த்தர் பேசினாரு பிரதர், என்ன பேசினாரு? ஊழியத்தில் நடக்கிற கிரியை ஊழியமாக்க கூடாது, அது ஊழியத்தில் நடக்கிற கிரியை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். ப்ராபர்ட்டிக்கல் மினிஸ்ட்ரின்றான், ஹீலிங் மினிஸ்ட்ரின்றான், அவன் ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறான், கிரியெல்லாம் ஊழியம் ஆக்கிட்டான். ஆனா ஊழியம் என்பது அதுவல்ல. ஊழியம் என்பது ஒப்புரவாக்குதல் ஊழியம் தான், ஒப்புரவாக்குதலுடைய உபதேசம் தான். அப்ப தேவன் சொல்றாரு, நீ போத்து காய்க்கணும்னா என்கிட்ட ஒப்புரவாகு. இப்ப இன்னொரு வசனத்தை மட்டும் வாசிட்டு ஜெபிக்க போறோம். ஒப்புரவாகு, கலாத்தியர் 2:20. நல்லா கவனிங்க. ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு என்ன? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் அழகா தெளிவா சொன்னார். என்னைக்கு நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேனோ, என்னைக்கு என்னை கிறிஸ்துவுக்குள்ள ஒப்பு கொடுத்தோனோ, அன்னைக்கு நான் செத்தே போயிட்டேன். அதுக்கு பிறகு நான் உயிரோட இல்லை. இப்ப எனக்குள்ள யார் பிழைச்சிருக்கிறா? கிறிஸ்து பிழைச்சிருக்கிறார். மாம்சத்தில் நான் பிழைச்சிருப்பது கூட அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான். நான் உயிரோடு இருக்கிறேன்னா நான் இல்லை. அதாங்க ரட்சிப்பினுடைய அனுபவத்தினுடைய ஆழம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே ஜெயமெங்கன்னு பாட்டு பாடி இருக்கிறோம். கிறிஸ்துவே எனக்கு என்னது சீவன் பாட்டு பாடி இருக்கிறோம். சாவே எனக்கு ஆதாயம் பாட்டு பாடி இருக்கிறோம். அந்த சாவுலாம் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்காக மரித்து கிறிஸ்துவனுடைய ஜீவனை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடியதான ஒன்று. இதாங்க ஒப்புரவாகுதல். நீங்க தேவனோடு ஒப்புரவாயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு பூத்து காய்ச்சிருவீங்க. அதுக்கு பிறகு பல நாள் என்ன பண்ணிடுவீங்க? பூமியை நீங்க நிரப்பிடுவீங்க. கனி வருது பிரதர். கனி வந்தா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், அது சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம். கனி ஒரு மனுஷன் கொடுக்குறான் பிரதர், அவனுக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. ஒரு மரம் கனி கொடுத்தா என்ன பிரதர்? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, காய்ச்ச மரம் தான் கல்லடி பரவாது. மொட்டையா இருக்க வரைக்கும் இவனும் கல்லை கொண்டு எறிய மாட்டான். கனி கொடுத்துட்டீங்கன்னா நினைச்சுவான் கல்லை கொண்டு
தெரியும். அப்ப பிரதர் கனி கொடுக்கிற மரத்துக்கு யாருக்கு பிரயோஜனம் பிரதர்? அந்த வீட்டாருக்கு பிரயோஜனம், சமுதாயத்துக்கு பிரயோஜனம், சபைக்கு பிரயோஜனம். இப்போ நான் கனி கொடுக்குறேன் அப்படின்னா என்னை சார்ந்து இருக்கிற என் மனைவிக்கு அது ஆசீர்வாதம், என் மகனுக்கு ஆசீர்வாதம், என்னை சார்ந்து இருக்கிற விசுவாசிகளுக்கு அது ஆசீர்வாதம், உலகத்துக்கு ஆசீர்வாதம் தானே. நான் எவ்வளவு சாப்பிடுறதுங்க, எவ்வளவுங்க என்னால முடியும்? என்னதான் பெரிய மாளிகை கட்டினாலும் அந்த 6 நாள் தான் படுத்து தூங்க முடியும். செத்த பிறகு மட்டும் 6 நாள் இல்லை, உயிரோடு இருக்கும் போதும் 6 நாள் தான். 10 ரூம் இருக்குது பிரதர், பெட்ரூமு 1 ரூம் தான் யூஸ் பண்ண முடியும். எங்க வீட்டுல 10 பெட்ரூம் இருக்கு, ஒரே ரூம் தான். அந்த 1 ரூம்ல 6 நாள் தான். செத்த பிறகு 6 நாள் தான், உயிரோடு இருக்கும் போது 6 நாள் தான். சாப்பிடுறது பிரதர், அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி சாப்பிட்டா அப்புறம் பிரதர் கொஞ்சம் சீரணம் சரியில்லை, ஜெல்சல் குடிக்கலாமா அல்லது இது குடிக்கலாமா அப்படின்னா சுத்தி சுத்தி வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அப்போ கனி வருது பிரதர், அந்த மரத்தில் இருக்கிற எல்லா கனியையும், ஒரு மாமரம் இருக்கு ஒரு வீட்டுல வச்சு கூட மாமரம் இருக்கு, அந்த இருக்கிற எல்லா கனியும் அந்த வீட்டாரே சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா சுகர் வந்து செத்துருவாங்க சீக்கிரம். ஆல்ரெடி அந்த வீட்டுல ஒரு 4 சுகர் பேஷண்ட் இருக்கும். அதனால என்ன, சுகர் பேஷண்ட்டை காலி பண்ணோம்னா மாம்பழ சீசன்ல நல்லா மாம்பழம் அறுத்து கொடுத்தீங்கன்னா காலி ஆயிடும். அப்ப பிரயோஜனம் கிடையாது. அப்ப அந்த வீட்டார் எடுத்து யூஸ் பண்றாங்க, மீதியே வெளியே நினைச்சுறாங்க, வெளியே விற்கிறாங்க. அதுல பினான்சியலி அவங்க ஆஸ்வதிக்கப்படுறாங்க. வெளியே போகும்போது பணம் வைத்திருக்கிறவன் அதை வாங்கி அந்த கனி நினைச்சான் அனுபவிக்கிறான், அதுவும் அவனுக்கு ஆசீர்வாதம் தானே. பணம் வச்சிருக்கிறவன் வாங்கி என்ன செஞ்சான், சாப்பிட்டான். அப்ப கனி எங்கெல்லாம் போகுது பிரதர்? கனி என்னைக்குமே மற்றவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நான் கனி கொடுத்தா என் மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சபை, என்னை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள், அப்புறம் வெளியே போகும் ஒரு ஜாதி மக்கள். ஆனா ஒரு நாளும் கனி கொடுக்கிறவன் குறைவா இருக்கவே மாட்டான், குறைவா இருக்கவே மாட்டான். கர்த்தர் அவனை பிளஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், பிளஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஏனென்றால் அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அப்ப யாக்கோபு வேறுபட்சம், ஆனா யாக்கோபால பூத்து காய்க்கலாம் முடியாது, இஸ்ரவேல் பூத்து காய்க்கும், பூமியை தன்னுடைய பலனால் நிரப்பும். இந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தருவாராக. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் சொன்னார், ஐயா, 1 உன் சத்துருக்கள் அழிக்கப்படணும், உன் ஆசீர்வாதத்திற்கு. 2 நீ கூட்டி சேர்க்கப்படணும், நான் உன்னை தானியமணியாய் பிரித்தெடுத்து என் பிள்ளையாய் நான் சேர்க்கணும். 3 ஐயா, நீ நல்லா துதித்து பாடி மகிழ்ச்சியோடு என் பலனை பற்றி கொள்ளணும், என் பலனை பற்றி கொள்ளணும், என் பலனை பற்றி கொள்ளணும், என் கூட ஒப்புரவாகணும். நீ நிச்சயமா ஒப்புரவாவ. அப்படி நீ ஒப்புரவாகும் போது நான் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு வந்து நான் அடிக்கடி நான் உனக்கு நீர் பாய்ச்சுவேன். ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை நான் காத்து கொள்ளுவேன், காத்து கொள்ளுவேன். இது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவர் அவிதமா இருக்கும்போது நான் வேறுபட்சி பூத்து காய்த்து பூமியை என்னுடைய பலனால் நிரப்புவேன், கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்கள் வல்ல தகப்பனே, எங்கள் மாறாத கிருபையுள்ள எங்கள் மகிமையின் ராஜாவே, ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் தியானித்திருக்கிற இந்த வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, வாழ்வில் அது உறுதிப்படட்டும். இவருடைய சத்துருக்கள் அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி அப்பா, அது ஒருவேளை ஆண்டவரே நீண்ட பாம்பா இருந்தாலும் சரி, அது கோடலான சர்ப்பமா இருந்தாலும் சரி, தகப்பனே அது சமுத்திரத்தினுடைய சர்ப்பமா இருந்தாலும் சரி, அதுதான் கொடிய விஷம் உள்ளது. சமுத்திரத்துல காணப்படுகிற சர்ப்பம், அப்படிப்பட்ட எல்லா எதிரிகளும், அப்படி பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற எல்லா எதிர்ப்பின் கிரியைகளும், மந்திர தந்திர வல்லமைகளும், வில்லிசுனி ஆவிகளும், எல்லா ஆண்டவரே பிசாசினுடைய அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் அளிக்கப்படுவதாக. இன்னைக்கு நம்முடைய வார்த்தையின்படி அவைகளை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே பெரிய ஆயுதங்களை கொண்டு கொன்று போடுவீராக. கொன்று போடும் அப்பா, நீர் அவைகளை அழித்து போடும். பிள்ளைகளுடைய அவயவங்களை கெடுக்கிற, பாவத்தை நோக்கி தூண்டுகிற, பாவத்தை நோக்கி இழுத்து செல்லுகிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற எல்லா சத்துருக்குடைய கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. அசீரியனிடமிருந்து, பாபிலோனியரிடமிருந்து, எகிப்தினிடமிருந்து எங்கள் பிள்ளைகள் அப்பா கோதுமை மணிகளாய்
போரடித்து பிரிக்கப்படுவார்களாக. பிள்ளைகள் பட்ட நிந்த, பிள்ளைகள் படுகிற உபத்திரவம் இவர்களை கோதுமை மணிகளாய் மாற்றட்டும் தகப்பனே. அந்த நல்ல மணிகளாய், நல்ல கோதுமை மணிகளாய் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே வேறு பிரிக்கப்படுவார்களாக, வேறு பிரிக்கப்படுவார்களாக. வேறு பிடிக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் உம்மை சார்ந்து உம்முடைய பலனை பற்றி கொண்டு உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஊழியத்தை ஆண்டவரே, அதை ஆண்டவர் ஒப்புரவாக்கப்பட்ட காரியங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். அப்படி ஒப்புரவாக்கப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்றட்டும். தகப்பனாகிய தேவன் பிள்ளைகளை பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படி, பூமியை தன்னுடைய பலனால் நிரப்பப்படும்படி தேவனை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.